18 வருஷமா கப் அடிக்காத ஒரு டீம் அது வேற யாரும் இல்ல, நம்ம பஞ்சாப் கிங்ஸ் தான். அவங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இவங்க கப் வின் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லையா இந்த சீசன்ல அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. 18 வருஷமா ஸ்டேபிளே இல்லாத ஒரு டீம் இப்போ கன்சிஸ்டன்சியா விளையாண்டு சூப்பரா ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 7 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ்ல சூப்பரா வின் ஆயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மேட்ச்ல ரீசெண்டா நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த பஞ்சாப் டீம்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பிளேயருமே அவங்களோட எஃபர்ட்ஸை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கன்சிஸ்டன்சியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா 7 மேட்சஸ் பெண்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம 13 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. 13 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்பவே சூப்பரான ஒரு பாயிண்ட்ஸ் தான் சொல்லி ஆகணும். இன்னும் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா இவங்க ஃபைனலுக்கு டைரக்டாவே போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸும் டிசைட் பண்ணும், என்ஆர்ஆரும் டிசைட் பண்ணும். இவங்க என்ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கு, டீசெண்டாக இருக்கு. என்ஆர்ஆர் பற்றி ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நெட் ரன் ரேட். அது நல்லா இருந்தாலே பார்த்தீங்கன்னா மேட்சோட டிசிஷன்ஸ் நல்லாவே மாறலாம். ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் தான். அது எல்லாத்தையுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஆர்ஆர்ன்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா டாப் டீம்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த விதத்தில் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல இருக்கு. எல்லாமே சூப்பராக விளையாண்டுருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போக, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டாப் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்குள்ள வரதுக்கு இவங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். அதாவது இவங்க ஆல்ரெடி 13 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு 3 பாயிண்ட்ஸ்னா 16 பாயிண்ட் இருந்தாலே போதும். இவங்க கன்ஃபார்மாக பிளே ஆஃப்குள்ள போயிடுவாங்க. 18 பாயிண்ட்ஸ் இருந்தாலே டாப் 2, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 2கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய மேட்சஸ்லாம் சூப்பராக விளையாண்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஃபைனல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பை தூக்கிட்டு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. இன்னும் வரக்கூடிய மேட்சஸ் 7 மேட்சஸ் கிட்ட இருக்கு. அதில் எத்தனை மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்க பிளே ஆஃப் போவாங்களா இல்லை கப்படிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்லாம் பாயிண்ட் டேபிளை பார்த்தோம்னா கப்பு வச்சிருக்க டீம் மட்டும்தான் லீடிங்கில் இருக்கும். பொதுவாக அந்த சிஎஸ்கே, கேகேஆர், எம்ஐ, அப்புறம் ஆர்சிபி கூட இப்போ கப் வின் பண்ணிட்டாங்க. அவங்களா தான் மேலே இருப்பாங்க, டாப் பிளேஸில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே சூப்பராக விளையாண்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை யாருக்கும் விட்டு கொடுக்காம பிடிச்சிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் தெரில. இல்லை மற்ற டீம்ஸ் செகண்ட் தேர்ட் இருக்க டீம்ஸ்லாம் இவங்களை முந்த முடியுமா அப்படின்றது இவங்க விளையாடக்கூடிய விதத்தை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 6 வின்னிங்ஸ் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் தான் லூஸ் ஆகியிருக்காங்க. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுனாலே இவங்களால கீழே போக முடியாதுன்னு நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மைண்ட் செட்ஸ் இருக்கும் மற்ற டீம்ஸ்க்குலாம். பட் இப்போ ஒரு சூப்பராகவே நிறைய சேஞ்சஸ் பண்ணதுனாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்சஸ்லாம் ஈஸியாக போயிடுது. அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். சரி, பேட்டிங் பற்றி சொல்லணும்னாலே ஓப்பனர்ஸ் பவர் பிளேல சூப்பராக விளையாண்டு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேல அவ்வளோக்கும் விக்கெட்டு விடாமல் நல்லா விளையாடுறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரன்ஸ் சீக்கிரமாகவே பவர் பிளேல கிடைச்சிருது. இப்போ ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனர் நல்லா விளையாடலன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து மிடில் ஆர்டர்ல இருந்து டிஃப்ரெண்ட்டாக இறக்கி விடுவாங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனாலே ரன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு பிளேயரை டிபெண்ட் பண்ணி. அதையும் மீறி பேட்டிங்ல விட்டுடுறாங்கன்னே வச்சுக்கோம். பவுலிங்ல பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிகேஸோட பவுலிங் அட்டாக் இப்போ பேலன்ஸ்டா ஒரு சூப்பராக விளாடுறாங்க. பவர் பிளேலேயே விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பவர் பிளேலேயே நிறைய விக்கெட்ஸை எடுத்துடுறாங்க. மிடில் ஓவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்பின்னர்ஸை வச்சிடுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்க்கான பார்த்துப்பாங்க. டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இறக்கி விட்டுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. விக்கெட்ஸும் அதிகமாக எடுத்துடுறாங்க, ரன்ஸும் அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஸோ சேசிங் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வின் ஆகிடுறாங்க. இது இவங்களோட ஸ்ட்ராட்டஜினே சொல்லி ஆகணும். 18 இயர்ஸாக கப் அடிக்காத ஒரு டீம் இப்போ கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாப் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அவங்கள பீட் பண்ணுற விதமாக வேற ஏதாவது டீம் வருமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பிளேஸில் ஆர்சிபி இருக்காங்க. அவங்களும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் கருத்தை. சரி, ஓகே, பை.